Good evening viewers. We haven't met for a long time. கொஞ்ச நாள் நம்ம சந்திக்கலை. இன்றைக்கி டுடே இன்றைக்கி ஹிந்து பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுவோம். கோல்டு லோன் பேய் டிஜிட்டலி பேங்க் ஆஃப் பரோடா அதில் கோல்டு லோன் கன்செஷனல் ஆர்ஓஐ ஃபார் உமன் கொடுத்துருவோம். ஆர்ஓஐனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு மட்டும் சலுகை, பெண்களுக்கு சலுகை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. தங்க நகை கோல்டு லோன் அப்படின்னாக்கா தங்க நகையை பற்றி போடுறது. அட்ராக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம், கவர்ச்சிகரமான வட்டி விகிதம். மேக்ஸிமம் லோன் அப் டு 25 lakhs 25 லட்சம் மட்டும் அதிகபட்ச கடன் தொகை. நோ ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ், அதாவது முன்கூட்டியே அந்த கோல்டு லோனை முடித்தா அதுக்கு யாரும் காசு கிடையாது. சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட் ப்ராசஸிங், இந்த ப்ராசஸிங் குயிக்காக முடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. தென் வி கோ டு த TN records 507 fresh COVID-19 cases and 3 deaths. தமிழ்நாடு 507 புதிய கோவிட் கேஸை ரெக்கார்ட் பதிவு செய்திருக்கிறது. 3 இறப்புகள் ஸ்டேட் லெவலில். ஒரு நாளில் 507 பேர். தமிழ்நாடு லாக்டு மீன்ஸ் ரிஜிஸ்டர்ட் 507 cases of COVID-19 on Friday, while 133 persons tested positive in Chennai. There were 76 cases in Coimbatore. 3 persons died in the state. And the international news. மிசைல்ஸ் ஹிட் கீவ் அப்படின்னா என்னன்னா ரஷ்யாவுடைய யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு ரஷ்யாவிலே ஒரு பகுதியாக இருந்தது. இப்போ 1991 பிளவுபட்டு ரஷ்யா உக்ரைன் இருக்குது, அதோடக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்குது. மிசைல்ஸ் ஹிட் கீவ். மிசைல்ஸ் அப்படின்னா ஏவுகணைகள். எந்த ஒரு பொருள் எரியக்கூடியதாக இருந்தாலும் அது பேர் மிசைல் அப்படின்னா ஏவுகணை. ஹிட்டு தாக்கியது. கீவ் அப்படிங்கிறது சிட்டி ஆன் த டெஃபென்சிவ், அதனால் தன்னை தற்காப்பு கொள்வதில் முயற்சிக்குது அப்படிங்கிறாங்க. யுக்ரைனியன்ஸ் க்ரௌட் பாம் ஷெல்டர்ஸ் ரஷ்யா கிளைம்ஸ் கண்ட்ரோல் ஓவர் ஏர்போர்ட். யுக்ரைனியன்ஸ் க்ரௌடு பாம் ஷெல்டர்ஸ், அதாவது இந்த குண்டு வெடிக்காத இடத்துக்கு ஒரு பதுங்கிடம், ஒரு புலிடம் வச்சுருப்பாங்க அண்டர் கிரவுண்டில். அதுக்கு யுக்ரைனியன்ஸ் அதிகமான இடத்துக்கு போகிறாங்கங்கிறாங்க. க்ரௌடுனா கூட்டமாக போகிறது. பாம் ஷெல்டர் அப்படின்னு ஷெல்டர் ஃப்ரம் தி பாம், குண்டு வெடிக்காமல் ஒரு புலிடங்கள் மாதிரி அண்டர் கிரவுண்ட்லேயோ அது மாதிரி கட்டியிருப்பாங்க, அங்கே போகிறாங்களாம். யுக்ரைனியன்ஸ் க்ரௌடு பாம் ஷெல்டர்ஸ். வாட் இஸ் அ ஷெல்டர்னால் அந்த தங்குற இடம். பாம் ஷெல்டர்னாக்கா பாம் ஷெல்டர் பண்ணுற இடம் கிடையாது. பாம்லேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு உள்ள இடம் தான் பாம் ஷெல்டர். ரஷ்யா கிளைம்ஸ் கண்ட்ரோல் ஓவர் ஏர்போர்ட். ஒரு விமான நிலையத்தை தனது கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துருச்சு அப்படின்னு ரஷ்யா சொல்லுது. ரஷ்யன் மிசைல்ஸ் பவுண்டட். ரஷ்ய நாட்டு ஏவுகணைகள் தாக்கின. பவுண்டர்னா கம்ப்ளீட்டாக போய் தாக்குறது. யுக்ரைனியன் கேபிட்டல் கீவ் ஆன் ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. ஃபேமிலிஸ் கவர்டு இன் ஷெல்டர்ஸ். கவர்ட்னா பதுங்கிறது. இன் ஷெல்டர்ஸ் and authorities told residents to prepare Molotov cocktails to save the city from an assault that the mayor said had begun with sabotage. In sabotage அப்படின்னா நாசகார வேலை, டிஸ்ட்ரக்ஷன். sabotage அப்படின்னா நாச வேலை, terrorist acts. Moscow claimed to have captured the Hostomel airfield northwest of the capital. அதாவது கீவ் இந்த கேபிட்டலுக்கும் வடமேற்கே உள்ள ஹோஸ்டாமெல் அப்படிங்கிறத கைப்பற்றியிருக்கு. கேப்சர்ட் ஏர்ஃபீல்டு. வைட்டல் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜிங் போஸ்ட் ஃபார் அ பிளான்ட் அசால்ட் அண்ட் கீவ். அந்த ஏர்போர்ட்டை நம்ம கையகப்படுத்திட்டா அந்த கீவுக்கு நம்ம அட்டாக் பண்ணலாம். பிளான்ட் அசால்ட் மீன்ஸ் அட்டாக், which has been fought 2 hours since the first hours of the war. This could not immediately be confirmed. ஆனால் இந்த செய்தியை உடனே உறுதி செய்ய முடியவில்லை. கன்ஃபார்ம்னா உறுதி செய்கிறது, கன்ஃபார்ம்னா ஒத்து போகிறது, கன்ஃபார்ம் உறுதி செய்தல். The city has gone into a defensive phase. Shots and explosions, குண்டு வெடிப்புகள், are ringing out in some neighborhoods. Saboteurs have already entered Kyiv. Saboteurs நாசக்காரர்கள், said Mayor Vitaly Klitschko. Air raid sirens waved over the veiled கத்துறது. Capital of 3 million people. How many people are living in the Kyiv? 3 million people. அதாவது 30 லட்சம் பேர் அங்கே வசிக்கிறாங்க. Some residents sheltered in underground metro stations. அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் அவங்க தனது புகலிடம் தேடிருக்காங்க. ஷெல்டர்னால் தங்குறது.
அண்டர் கிரவுண்ட்னா சுரங்கப்பாதை ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே கூட சுதந்திரம் அப்படின்னு ஒரு பொண்ணு பிறந்ததாக கூட டிவியில் போட்டாங்க. A day after Russian President Vladimir Putin launched an invasion, Ukrainian officials said a Russian aircraft had been shot down and crashed into a building in Kyiv overnight, injuring 8 people. Government strategic mistakes costly, says Congress. Willing to talk with Ukraine, Putin tells China's Xi Jinping. On page 15, peace critical for sustaining recovery, Sitaraman. Champions League final, Sochi F1 moved out of Russia. அப்புறமா 470 ப்ளீஸ் வெயிட் அண்ட் இது ரெண்டு போயிட்டு இப்போ வந்துடும். Look at today's paper. Yes, now it's back. 470 Indian students moved to Romania. 470 இந்திய மாணவர்கள் வந்து ருமேனியாவுக்கு போயிருக்காங்க. இந்தியா கேரிட் அவுட்னா செய்து முடித்திருக்கிறது. A round of evacuation of its nationals in Ukraine. யுக்ரைனில் உள்ள தனது நாட்டு நேஷனல்ஸ்னால் தனது நாட்டு மக்களை காலி செய்து அங்கேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகுது. எவாக்குவேட் மீன்ஸ் காலி செய்தல். எவாக்குவேஷன், வெக்கேட், எவாக்குவேஷன், அது மாதிரி காலி செய்தல். The first batch of Indian students left Chernivtsi on a bus for the Ukraine-Romania border. The Embassy of India, embassy தூதரகம், in Kyiv said the evacuation was being organized with the joint effort of the Indian embassies in Romania, Hungary and Poland. Today afternoon, more than 470 students will exit Ukraine and enter Romania through the Poruben-Sirit border. 470 மாணவர்கள் உக்ரைனிலிருந்து சென்று ரொமேனியா நாட்டுக்கு போவாங்க அப்படின்னு the Embassy of India in Ukraine said in a social media message. அதுக்கு தமிழக அரசு அந்த அவருடைய பயணச் செலவை ஏற்றுக்கொண்டு சொல்லு. பியர்னா இன்கர், ஒத்துக்கிறது, உள்ளாகுதல். பியர்னா ஏற்றுக்கொள்ளுதல், இன்கர்னு அர்த்தம். தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்கர்னா உள்ளாகுது, அந்த செலவை ஏற்றுக்குது. ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் செலவு. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் M.K. Stalin on Friday said the state government would பியர்னா ஏற்றுக்கொள்ளும், பொறுத்து வாங்கி கொள்ளும். இன்கர்னாலும் பியர்னாலும் பொறுத்து அந்த செலவை வந்து அது ஏற்றுக்குதுங்கிறது. ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் ஸ்டாண்டர்ட்னா எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நிற்கிறது தான் ஸ்டாண்டர்ட். எந்த போர் நடக்கிறதுனால தே டோன்ட் நோ வேர் டு கோ, அதான் ஸ்டாண்டர்ட். அனேபிள் டு கோ எனிவேர் டியூ டு வார் அல்லது வாட்டர், அது மாதிரி இருந்தால் ஸ்டாண்டர்ட். முக்கியமான வேர்டு ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் அனேபிள் டு கோ எனிவேர், எந்த பக்கம் போக முடியாமல் திக்கு தெரியாமல் முழிக்கிறது தான் வந்து ஸ்டாண்டர்ட். அது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சிபிஐ அரெஸ்ட் ஃபார்மர் அஃபிஷியல்ஸ் ஆஃப் என்எஸ்சி அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அவங்களுடைய ஃபார்மர் அஃபிஷியலை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு. Central Bureau of Investigation (CBI), which arrested former National Stock Exchange (NSE) Group Operating Officer Anand Subramanian on Tuesday. Email account purportedly used by பர்பட்டட்னா சொல்லப்படுகிறது மிஸ்டர் ராமகிருஷ்ணன், மிஸ்ஸஸ் ராமகிருஷ்ணா. அதுவும் இல்லாமல் எம்டி வந்து சித்ரா ராமகிருஷ்ணா ஷேர்டு இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ். அந்த சித்ரா ராமகிருஷ்ணனையும் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. According to agency, Mr. Subramaniam was arrested as he was not cooperating in the probe. Probe-na inquiry, விசாரணை. Mr. Ramakrishna had taken several key decisions based on the emails received from the account rig.yajur.outlook.com. Those emails were also marked to another account purportedly belonged to Mr. Subramanian. முக்கியமான நேஷ்னல் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தமான விஷயங்களை வந்து ஒரு சாமியாரோட பகிர்ந்துக்கிட்டதுக்காக சித்ரா ராமகிருஷ்ணன் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து இவரும் அரெஸ்ட் ஆகியிருக்கா. அது யாருன்னாக்கா ராமகிருஷ்ணா வாஸ் ஆல்சோ அரெஸ்டட். அப்புறம் வந்து பழைய கேஸ் ரிப்ளை டு ரோட் ரேஜ் கேஸ் ப்ளீ.
அது பதிலளிங்க. ரோட் ரேஜ் கேஸ்னால் ரோட்டில் ரேஜ்னா கோபம். ப்ளீனா ரிக்வெஸ்ட். Supreme Court tells Sidhu. The Supreme Court on Friday asked Punjab Congress leader Navjot Singh Sidhu to respond to a plea request that the facts of a 34-year-old fatal 34 வருஷம் பழமையான ஃபேட்டல் உயிரை ஆபத்து விளைத்த ஃபேட்டல்னா டேஞ்சரஸ் ரோட் ரேஜ்னா கோபத்தில் ரோட்டில் உள்ள கோபம் கேஸ் ஷோ ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ ஃபார் மோர் கிரீவியஸ் கிரைம் ஒரு கொடுமையான குற்றத்துக்கு அவர் காரணமாக கிரீவியஸ்னால் கடுமையான மோசமான சீரியஸ்னு அர்த்தம் such as culpable homicide or even murder than causing hurt to the victim during a roadside brawlனா தண்ணி அடித்து சண்டை போடுறது brawl in 1988 over the right of way Mr. Sidhu right of என்ன எந்த பதில் போகிறதுங்கிறது Sidhu had hit Unnam Singh on his head தலையில் அடிச்சிருக்கான் which allegedly led to his death. Stalin seeks hearing விசாரணை of poll case appeal. Now I think I can go to page number 7. Two metro stations get safety. Thiruvattriyur, Theradi, Vimko Nagar depot stations ready for inauguration. பாருங்க எப்படி இருக்குன்னு. சேஃப்டி கிளியரன்ஸ் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி அதை கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் சூன் ஃப்ரம் போஸ்டல் டு பேங்க் அக்கௌண்ட். Core banking in 11,858 post office. Dam issue no problem. They hand over letter to subcommittee chairman. 10 officials walk out of meeting. Sivaratri events. Niti Ayog delegation na group of தூதர்கள் calls on a visit chief minister. Should temples continue to be under government's control? As High Court. What did the High Court ask? கோயில்கள் தொடர்ந்து அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்கு. Should temples continue to be under government's control? As government. Affiliation fee may dominate academic council meeting. Affiliation fee na இணைப்பு கட்டணம். High Court grants advance bail to BJP functionary. Hijab bro. High Court reserves verdict. Verdict na judgment on pleas. The perfect storm. Now we come to the editorial page. The perfect storm. Now ஒரு முழுமையான புயல். அதாவது ரஷ்யானாலே உங்களுக்கு பனிப்புயல் அடிக்கும். இந்த ஸ்டாம்ங்கிறது ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே படையெடுத்ததை சொல்கிறாங்க. ஃபிகரேட்டிவ் யூசேஜ். ஃபிகரேட்டிவ் அப்படின்னா ஒரு மறைமுகமாக இன்டெரக்டாக சொல்கிறதா ஃபிகரேட்டிவ் அல்லது சிம்பாலிக்காக சொல்கிறது. பர்ஃபெக்ட் ஸ்டாம் ஹியர் மீன்ஸ் வார். ரஷ்யாஸ் உக்ரைன் கேம்பிட் could unravel வெளிப்படுத்தும் கீ அசம்ஷன்ஸ் டிரைவிங் இந்தியாஸ் எக்கனாமிக் பாலிசி. இந்தியாவுடைய பொருளாதார கொள்கையை அது வந்து காட்டுது அப்படிங்கிறாங்க. The comparative advent of the Russian military. Comparative fighting, arrival. Advent means arrival. Comparative fighting. For combat aircraft போர் விமானம் of the Russian military into Ukraine early Thursday has predictably spooked markets across all asset classes the world over. ரஷ்யா அந்த போரில் நுழைந்தது இந்த உலகத்தில் வந்து மார்க்கெட் ஷேரை மிகவும் பாதிச்சிருக்கிறது. ப்ரெடிக்டபிளி ஆயில் ப்ரைஸஸ் சர்ஜ்னா சடன் ரைஸ் டு 8-year high. 8 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு ஒரு பேரல் வந்து $105. ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டம்பிள்டுனா கவிழ்ந்தது with the Indian bourses crashing nearly 5% on Thursday and the rupee dipping perilously. Perilous means dangerously. Peril not danger. Close to the 76 to a dollar mark. ஒரு டாலருக்கு 76 ரூபா. The flight to safety amid all this mayhem propped up, supported India's favorite yellow metal to a 15-month high. அதாவது 1.5 மாதம் இல்லாத அளவுக்கு தங்கத்துடைய விலை ஏறி போயிருக்கு. Domestic stock indexes that have already been witnessing tumultuous கொந்தளிப்பான swings in recent weeks
as global inflation flared up and the US Federal Reserve signaled faster throttling of easy money. Throttleனா கழுத்தை பிடிக்கிறது. Liquidity did pair some of these initial losses on Friday, but multi-layered uncertainty ஒரு நிச்சயமற்ற தன்மை will keep in the investor nerves on edge as well as diplomatic fallout of how the United Nations Security Council decides to tackle Russia in its vote. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு குழு எவ்வாறு ரஷ்யாவை கண்காணிக்க ரஷ்யா உடனே வீட்டை பாரப்பட்டுருவாங்க. With the Western world seeking strict condemnation and sanction, India has thus preferred விரும்பியது not to take such a side. அந்த மாதிரி கடுமையாக போவானான்னு இந்தியா சொல்லியிருக்கு. There could be double-edged economic ramifications. For those sitting on the fence, if the extent of sanctionsனா பொருளாதார தடைகள் against Russia are intensified, this could deter India's interest in terms of trade financing, investment flows, and even banking transfers, as calls to bar Moscow from the SWIFT global payment network grow louder. For now, Russia's air oil exports have not been explicitly targeted yet. 1% of India's total exports, pharmaceutical and tea. And that's all in this news. Subscribe பண்ணுங்க. Thank you.